Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. நான் வந்து நிறைய bridal blouse designs வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலா bridal blouse அப்படினு இல்லாம ஒரு fancy blouse வந்து பார்க்க போறோம். fancy blouseனா ரொம்ப வந்து டிசைன் வேற மாதிரி blouseோட ஸ்டிச்சிங் வேற மாதிரி அப்படி இல்ல. ஆரி வர்க்லயே வந்து ஸ்டோன் பீட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபேன்சியா ரொம்ப வந்து ஃபுல்லா bridal லுக் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு blouse வந்து நான் கையில வச்சிருக்கேன். அதோட சாரியும் என்கிட்ட இருக்கு. இந்த டிசைனை வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இதுதான் வந்து நான் சொன்ன பிளவுஸ். பிளவுஸோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பிங்க், அதாவது ஆரஞ்சு பிங்க்கும் கலந்த மாதிரி லைட் ஷேட்ல ஒரு பிளவுஸ். அதுல வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ஸ்டோன் ஒர்க்ல பண்ணியிருக்கேன் நான். அடுத்து வந்து saree பாருங்க. இதுதான் வந்து அந்த saree. இது வந்து டிசைனர் சில்க் சாரி, அதாவது ஃபேன்சி சில்க் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாரி. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் வருது இந்த சாரியோட ரேட்டு. அப்புறம் வந்து இதோட முந்தி பாருங்க, ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் இது சாரி. இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் நம்மளுக்கு வந்து உடுத்துறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட சாரீ ஃபுல்லுமே வந்து அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருந்தது. ஃபுல்லுமே சாரியில் உள்ள புட்டாஸில் அங்கங்கே ஸ்டோனு, முந்தியில் வந்து ஃபுல்லுமே ஸ்டோனு. ஸோ இந்த ஸ்டோனை வந்து கான்செப்டாக எடுத்து இதே மாதிரி ஸ்டோனு ப்ளவுஸில் வர மாதிரி பண்ணி கொடுங்கன்னு அந்த கஸ்டமர் கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிசைன் வந்து நான் பண்ணேன். அடுத்து வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனு. பேக் நெக் வந்து ஆக்சுவலாக ஒரு பாட் ஷேப்பில் நெக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாட் நெக்கில் நெக்கோட ரவுண்டில் மட்டும் சின்னதாக டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேட்டாங்க. அதுலேயும் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, அதாவது இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஒயிட்டை மேட்ச் பண்ணுற மாதிரியே எனக்கு பேக்கில் ஸ்டோன் வச்சு கொடுங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்லீவை விட கொஞ்சம் பெருசாக டிசைன் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோனை விட கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரி இங்கே வந்து நெக்கில் டிசைன் பண்ணேன். இந்த டிசைன் பாருங்கள், ஒரு 2-3 லைன்ஸ் வந்து ஜரி போட்டுட்டு ஒரே ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஸ்டோன் பேஸ் போட்டு அது மேலே வந்து சக்கரி ஸ்டோன், அந்த ஸ்டோன் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஸ்டோன் போட்டாலே போதும். அந்த ஸ்டோன் வந்து பயங்கர கிராண்டாக, அந்த லைட் வெளிச்சத்துக்கு வந்து பயங்கர சைனிங்காக நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவாக தெரியும் இந்த டிசைனு. அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸு, ஒரு மோத்தி பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ் அவுட்லைனில் கொடுத்து இந்த புட்டாஸ் ஃபுல்லும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் வந்து எந்த டிசைனும் இல்லை. ஸ்லீவில் ஆல்ரெடி அந்த பார்டரில் இருந்த ஸ்டோன் அப்படியே வச்சுட்டு அப்படியே விட்டாச்சு. பேக் மட்டும்தான் ஒர்க்கே பண்ணியிருக்கேன் அதில். இப்போ இந்த ப்ளவுஸோட டிசைன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சாரீ இந்த ப்ளவுஸ் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு சாரீ எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணலாமா அப்படின்னு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினர், ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், நீங்களும் வந்து உங்களோட ப்ளவுசஸ் டிசைன் நீங்களே பண்ணணும், நீங்களே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைன் அண்ட் டைரக்ட் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.